ஒருவரை கோடீஸ்வரராக்கும் ராஜயோகங்கள் சில. சாமானிய மனிதர்கள் திடீரென்று கோடீஸ்வரர்களாக மாற என்ன காரணம்? அப்படி ராஜயோகங்கள் உள்ள ஜாதகத்தில் உள்ளதா? தெரிந்து கொள்ள இந்த கட்டுரை படியுங்கள். வாருங்கள், கற்றுக்கொள் செல்வோம். ஜோதிடத்தில் சில யோகங்கள் சாதாரண நிலையில் இருப்பவர்களை கூட கோடீஸ்வரர்களாக மாற்றக்கூடியவை. அந்த வகையில் கீழ்கண்ட யோகங்கள் ஒன்று இருந்தாலும் கூட நிச்சயம் எதிர்காலத்தில் நீங்கள் கோடீஸ்வரர் தான். பாருங்கள். அப்படியாக நவகிரகங்கள் கொடுக்கும் சில யோகங்களை பற்றி இந்த கட்டுரையில் காண்போம். மாளவியா யோகம். இந்த யோகம் சுக்கிரனால் ஏற்புடைய யோகம் ஆகும். ஒருவர் ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்கணத்திலோ சந்திரனுடையோ அல்லது லக்கணம் அல்லது சந்திரன் இருக்கும் அவ்விடத்தில் இருந்து 4, 7, 10 இவற்றுள் ஒரு இடத்தில் இருந்தால் இந்த யோகம் ஏற்படும். ஒருவருக்கு இந்த மாளவியா யோகம் மட்டும் இருந்துவிட்டால் அந்த ஜாதகர் சமூகத்தில் பேரையும் புகழையும் உடன் நல்ல அந்தஸ்தையும் பெறுவார். அத்துடன் அவரது வாழ்க்கை வசதிகள் நல்ல நிலையில் மேம்படும். பத்ரா யோகம். இந்த யோகமானது புதனால் ஏற்படக்கூடியது. புதன் பகவான் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்கணம் இருக்கும் இடத்தில் இருந்து லக்கணம் 4, 7, 10 ஆகிய ஏதேனும் ஒரு இடத்தில் இருந்தால் இந்த யோகம் ஏற்படும். இதனால் அந்த ஜாதகர் சபைகளில் சொற்பொழிவு ஆற்ற திறனை பெறுவார். அதுவே அவருக்கு பொருள் வாழ்க்கையும் வசதிகள் மற்றும் புகழை ஈட்டித் தரும். அத்துடன் இந்த அமைப்பை ஒருவருக்கு நல்ல தோற்றத்தையும் தர வல்லது. ருசுக யோகம். ருசுக யோகம். இந்த யோகம் செவ்வாயால் ஒருவருக்கு ஏற்படக்கூடியது. ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று சந்திரன் அல்லது லக்னத்தில் இருந்து லக்கணம் 3, 4, 5, 7, 9, 10 ஆகிய ஏதேனும் ஒரு இடத்தில் இருந்தால் இந்த யோகம் ஏற்படும். இந்த யோகம் இருந்தால் சமூகத்தின் நல்ல பெயர், தீர்க்காயுள், அற்புதமான பண வரவு, எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் போன்றவை இவை அனைத்தும் ஏற்படும். தசா யோகம். ஜோதிட சாஸ்திரத்தில் பாவகிரகங்கள் என்று சொல்லப்படும் சனி பகவான் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்னத்திற்கோ அல்லது சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நின்றால் இந்த யோகம் ஏற்படும். கேந்திரம் என்பது லக்கினம் அல்லது சந்திரன் இருக்கும் இடத்தில் இருந்து எண்ணிக்கொண்டு வந்தால் 1, 4, 7, 10 ஆகிய இடங்கள் ஆகும். இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான யோகம். இந்த யோகம் ஒருவருக்கு ஏற்படும் பட்சத்தில் ஏராளமான சொத்துக்கள், வாகனங்கள், பெரிய உத்தியோகம் என அனைத்தையும் தரும். ஏனினும் கல்வியில் மந்தத்தன்மை ஏற்பட உண்டு வாய்ப்பு அல்லது கல்வி தடைப்படலாம். அம்ச யோகம். இந்த யோகமானது பிரகஸ்பதி அல்லது வியாழன் பகவானால் ஒருவருக்கு ஏற்படும் யோகம் ஆகும். இதன் அடிப்படையில் குரு பகவான் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்கினம் அல்லது சந்திரனுக்கோ கேந்திரஸ்தானமான லக்கினம் லக்னத்தில் இருந்து 4, 7, 10 ஆகிய இந்த இடங்களில் ஏதேனும் ஒரு இடத்தில் அமர்வது இந்த யோகத்தை தரும். அம்ச யோகம் இருந்தால் அந்த ஜாதகர் வெளிநாடு செல்லலாம். சென்று வரும் யோகம் அல்லது பாக்கியம், நல்ல கல்வி, அறிவு, வாழ்க்கை வசதிகள் போன்ற அனைத்தையும் தரும்.